வெல்கம் டு மேத்தா ஐஏஎஸ் அகாடமி. இந்தியாவிலேயே வழங்கப்படும் மிக உயரிய விருது எதுனா பாரத ரத்னா. கேள்வி எப்படி வரலாம்னா, இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பாரத ரத்னான்ற ஒரு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதோடைய விருதோடைய மற்றொரு பெயர் இந்திய மாமணி விருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருது 1954 ஆண்டு முதல் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது. இந்த பத்ம விபூஷனோட இன்னொரு பெயர் தாமரை செவ்வணி விருது. இந்த விருது எப்ப கொடுக்கறாங்க அப்படின்றத क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஜனவரி 26, அதாவது ரிபப்ளிக் டே அன்னைக்கு மட்டும் தான் இந்த விருதை ஒரு 100 பேருக்கு 50 பேருக்கு இந்தியாவில் கொடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பத்ம விபூஷன் விருது. அடுத்ததான் பத்ம பூஷன் விருது. இந்த விருதோடைய மற்றொரு பெயர் தாமரை அணி விருது. இந்த விருதும் 1954 அந்த ஆண்டு முதல் தான் கொடுக்கப்பட்டு வருது. அடுத்ததா பத்மஸ்ரீ விருது. இந்த பத்மஸ்ரீ விருது இப்போ ரீசெண்டா விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இந்த பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க? அப்போ இதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கல்வி, சினிமா துறை, இந்த மாதிரி முக்கியமான துறைகளில் பங்களிப்பு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பத்மஸ்ரீ விருது கொடுப்பாங்க. அதோடைய மற்றொரு பெயர் தாமரை திரு விருது. விளையாட்டு துறையில பாரத ரத்னா விருது மாதிரி விளையாட்டு துறையில எந்த விருது உயரிய விருது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அந்த விருது பேர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. இதுக்கு முன்னாடி இந்த விருது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது என்ற பெயரில் தான் வழங்கப்பட்டது. அதுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதுன்னு கொடுப்பாங்க 1991 முதல் 92 வரைக்கும். தேங்க்யூ.